ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் உங்கள் பெட்ஸாளர் நலமா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபோரான் F2 மேல் வந்து அவனுக்கு வந்து ஒயிட் பூப் அடிக்குது. ஸோ இந்த ஒயிட் பூப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபுட் பாய்சன், அப்படி இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சு. என்னோடய மீனுக்கு ஃபுட் பாய்சன் தான் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பீரி ஆன ஒரு ஃபுட்டை வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன். குறைஞ்சது ஒரு 3-4 நாள் தான் நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன். அதுவே அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய, அவனோட உயிர் போகிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ அவனை எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெடிசனை வந்து நம்ம வேதா ஃபிஷ் ஃபார்ம் மணியண்ணன் தான் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களோட ஷாப்பில் இருந்தால் நான் அந்த மெடிசனை வாங்கிட்டு வந்து நான் வந்து இதை அவனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன். இதை பற்றி ஏற்கனவே அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மணியண்ணா. ஸோ அந்த வீடியோவையும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் வந்து பின்னாடி கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்து தான் நான் தொடர்ச்சியாக வந்து இவனுக்கு இந்த மெடிசனை வந்து நான் கொடுத்தேன். இந்த மெடிசனை எப்படி தரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சு நீ எடுத்துகிட்டு அந்த சிரிஞ்சில் முன்னாடி இருக்கிற அந்த ஊசியை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அது வந்து மருந்து நம்ம ஃபுல்லாக வெளியே இதாகிற மாதிரி இது பண்ணிக்கணும். இந்த சிரிஞ்சு நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த மீனோட எந்த மீனுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த மீனோட வாயில் ஒரு கால்வாசி அளவுக்கு, அதாவது அந்த செதிலை தாண்டி கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதை வந்து அந்த மருந்து ஃபுல்லாமே அவன் வாய்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்படி இன்ஜெக்ட் பண்ணுறணும். தொடர்ச்சியாக இந்த இது வந்து ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாது. தொடர்ச்சியாக இது வந்து 3-4 நாள் தொடர்ச்சியாக செய்யணும். அது மாதிரி பழைய வாட்டர்ஸ் ஃபுல்லாமே மாற்றிட்டு புது வாட்ரு, நம்ம டேங்கில் இருக்க பழைய வாட்டர் ஃபுல்லாமே மாற்றிட்டு புது வாட்ரு அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க சரியாகிற வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த அந்த மெயின் டேங்க்கில் இருந்து அவனை எடுத்து குவாரண்டைன் டேங்கில் தனியாக ஒரு டேங்கோ இல்லை வாலியோ, நான்லாம் ஒரு வாலியில் தான் வச்சுருக்கேன். அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் வாலி, அதில் தான் அவனை வந்து 4 நாள் மெயின்டைன் பண்ணேன். ஸோ இப்போ அவன் நல்லா ஆகிட்டான். இப்போ வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மீன் வந்து இப்போ நல்லா ஆகிறதுக்கு காரணம் வேதா விஸ்வம் மணியண்ணன் தான். ஸோ அவங்க தான் வந்து எனக்கு வந்து இந்த மெடிசனை சஜெக்ஷன் பண்ணாங்க. ஸோ மணியனுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.